وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய பேரருளால் காலை முதல் இதுவரையிலையும் பெண்களுக்கான இஜ்திமா என்ற இந்த சபையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். காலையில இருந்து இதுவரையிலையும் பல்வேறு விதமான மார்க்க தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். தொழுகை பயிற்சி, ஜனாசா குளிப்பாட்டுதல், தொழுகுதல் போன்ற பயிற்சிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே எனக்கு இளநியே இலக்கை நோக்கி வா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தற்கால சூழ்நிலைகளில் மிக தேவையான அவசியமான ஒரு தலைப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பல்வேறு சூழ்ச்சிகளின் மூலமாக வழிதவறி செல்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற மார்க்கங்கள், மார்க்க நெறிகளை போதிக்கக்கூடிய செய்திகள், அதுவும் இது போன்ற தலைப்புகளின் கீழ் பல்வேறு தகவல்கள் சொல்லுவது மிக மிக அவசியம் என்று நாங்களும் கருதுகிறோம். எனவே இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும், அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களாக இருந்தாலும், இந்த செய்திகளை அறிந்து கொள்வதும், இங்கு பேசப்படுகின்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே செயல்படுவதும் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை உங்களுக்கு முதல் தகவலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், பொதுவாக நாம் இது போன்ற இடத்தில் ஒன்று கூடுகிறோம் என்றால் நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும். சக பெண்களை பார்க்கின்ற ஒரு நிலை, உறவுக்காரர்களை பார்க்கின்ற ஒரு நிலை, நம்முடைய தோழிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்முடைய நீண்ட கால நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே பேசுவதும், அவர்களோடு நம்முடைய கடந்த கால பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொள்வதும் இயல்பு. அந்த அடிப்படையில் இங்க நாம் எல்லாம் ஒன்று கூடின உடனே இந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் எல்லாவற்றையும் பேசிவிடுவோமே என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் இருப்போம். அது ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம்னாலேயே யதார்த்தமாக இந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் கூடும். அதற்கு தோதுவா மத்தியானம் பிரியாணி வேற, ஏறத்தாழ அந்த கல்யாணத்தினுடைய அந்த செட்டப்பு முழுமையா வந்துருச்சு. பிரியாணி, கதை அளப்பதற்கு சக தோழிமார்கள், குடும்ப உறுப்பினர்கள்,
இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டில் உள்ள கைப்பிள்ளையில இருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கும். அப்ப முழுக்க முழுக்க அந்த ஒரு திருமண வீடு மாதிரி திருமண ஃபங்க்ஷன் மாதிரி ஆனதுனால, வாங்க மாமி, வாங்க சின்னம்மா, எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உன் பையன் எந்த நாட்டில் இருக்கிறான், என்ன படிக்கிறான், மாப்பிள்ளை பார்த்தாச்சா அப்படின்னு அதோடு நிற்காம அதையும் தாண்டி அந்த பொம்பளை அன்னைக்கு வந்தா, அவ உன்னை பத்தி இப்படி பேசுனா, இவளை பத்தி அப்படி பேசுனா அப்படின்னு போற போக்கில் ரெண்டு போர்த்தும் விட்டு சண்டையும் இழுத்து விட்டுட்டு போயிடுவோம். இது எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இப்ப மேற்று என்ன, இந்த சூழல் இங்க இருந்தாலும் இந்த சூழலுக்கு தக்க நீங்கள் பழைய சூழலையே உங்களை அப்படியே அமைத்துக் கொண்டு உங்களையே மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த உபதேசம் பயனற்றதாக ஆகும். நான் அதுக்குத்தான் இவ்வளவு சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டில் நீங்க எவ்வளவு கும்மாளம் விட்டாலும் அல்லது வேற வேற பேச்சுக்களை பேசினாலும் திருமணம் நிக்க போறது இல்லை. அது பேசாம கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை பொண்ணு போயிருவாங்க, உறவுக்காரங்க போயிருவாங்க. நீங்க சத்தம் போடுறதுனால அல்லது வேறு வேறு பேச்சுக்கள் சிந்தனைகளில் ஈடுபடுவதனால எந்த தொந்தரவும் வர்றதில்லை. ஆனால் இது உபதேசம் செய்யப்படுகின்ற ஒரு இடம். திருமறை குர்ஆனையும் நபி அவர்களுடைய செய்திகளையும் சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இந்த இடத்துல கல்யாண வீடு மாதிரி நாம ஆக்கி கொண்டோம் என்றால் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ வைக்கணும், எவ்வளவு என்ன அது கேட்குது, இது கேட்காதுங்க, அது நல்லா கேட்டுச்சா. அப்ப இது திருமண வீடு மாதிரி நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் அது எவ்வளவு சங்கடமான ஒரு நிலை என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். அதனால நான் மணிக்கணக்கில் பேச வரல, ரொம்ப சுருக்கமாக குறுகிய நேரத்தில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நேருக்கு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. யார் யார் பேசுறீங்களோ எந்திக்க விட்டு இந்த ஹதீஸ் என்ன நான் நம்பரை கேட்பேன், சரியா? ஏன்னா வேற வழியே இல்லை. இந்த சபைக்கு வந்து அதை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்கு, சரியான செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் போடுவதற்கு வேற வழியே இல்லை. அவங்க வேற பரிசுதாரன்னாங்க, அது தனி. நான் பேசும்போது சம்பவங்கள் சொல்லுவேன், ஆயத்தை சொல்லுவேன், ஹதீஸ்களை சொல்லுவேன். அப்படி சொல்லி உங்கள்கிட்ட கேட்கவும் செய்வேன். ஏன்னா வந்து கதை பேசிட்டு போறதுக்கு உண்டான இடம் இல்லை. அதற்காக வேண்டி இவ்வளவு செலவும் பண்ணல. காலையில இருந்து உங்களை கூப்பிட்டு வச்சது நல்ல வாங்க குடும்ப கதையை பேசிட்டு போவோம், நண்பருடைய கதைகள்லாம் பேசிட்டு, அதுக்காக வேண்டி கூப்பிடல. அது எங்கனாலும் உட்கார்ந்து பேசிடலாம், சரியா? அதனால ஏமா வெளியே போயிருக்க, நான் எல்லாம் உங்கள்கிட்டையும் கேள்வி கேட்பேன், சரியா? யார்கிட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது, எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பேன். வாலண்டியர்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஓரமா உட்காந்துருங்க, நீங்க போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நான் கடைசி அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்க வாலண்டியர்ஸ் தானே பேசுறாங்க பாங்க, வழி உங்க மேல வந்துடும், சரியா? சரி, இப்ப என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே முகமதியா புறம் கிளையில இருந்து, முகமதியா நகர் அந்த கிளையில இருந்து ஒரு பள்ளிவாசலை அமைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்போடு அதை வாங்கிட்டாங்க, ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. அடுத்து அதை ஒட்டி, ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு காணாது பள்ளிவாசலுங்கிறதுக்கு, அது ரொம்ப சின்ன இடம். இப்ப அதை ஒட்டி இன்னொரு பிளாட்டும் வந்திருக்கிறது, 1200 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு இடம். அந்த இடத்தையும் வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இறைவனுடைய அருளால் அது 24 லட்சத்துல ஒரு 12-13 லட்சம் ரூபாய் வசூலும் பண்ணிட்டாங்க. இன்னொரு 9 லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் இறை இல்லத்துக்காக பள்ளிவாசலுக்காக வேண்டி அவங்க அந்த இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். உங்களை யாராவது அந்த பொருளாதாரத்தை உடனே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம்,
9 லட்சம் ரூபாய் நாங்களே பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் இருந்தால் உடனே சொல்லுங்க, அல்லாஹ் அருள் செய்வான். இல்ல பாதி அளவுக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட சொல்லுங்க, அதற்கும் அல்லாஹ் மகத்தான ஒரு கூலியை வழங்க போதுமானவன். இல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் தாரேன் அல்லது ஒரு 50,000 ரூபாய் நான் தாரேன் அப்படின்னு யார் சொன்னாலும் சொல்லலாம். சரியா? யார் சொல்றீங்க அப்படி? உங்க தகுதிக்கு தக்கன அதுக்காண்டி சொத்தை எல்லாம் வித்து கழுத்துல கையில கிடக்கக்கூடிய நகை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்த அப்படிங்கிறது இல்லை. மார்க்கமும் அப்படி சொல்லலை. நம்முடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கும் தேவைதான், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலையும் செலவு பண்ணணும். ரெண்டையும் தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. சரியா? இப்ப இதுக்கு யாரும் வழங்குறீங்களா இப்போ அல்லது பிறகு? அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துறோமா இல்லையா, இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி உங்கள்கிட்ட வசூலும் வாங்க வேண்டாம் என்று நிர்வாகம் முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி மண்டப செலவு, உணவு செலவு, டீ செலவு, பிஸ்கட் தந்தது, மற்ற எல்லா செலவுகளும் இருக்கும். இந்த செலவுக்காக வேண்டி உங்கள்கிட்ட எந்த வசூலும் இல்லை. நீங்க தருகின்ற இப்ப அறிவிக்கப்படுகின்ற இந்த வசூல் எல்லாமே அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி, இறை இல்லத்திற்காக வேண்டி, காலாகால நம்ம இறந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். ஏன்னா பள்ளிவாசலுக்குல எப்பமெல்லாம் மக்கள் அங்கே தொழுது கொண்டு இருக்கிறார்களோ, நற்காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதனுடைய நன்மை நாம இறந்தாலும் இறைவனுடைய அருளா நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சலக்கத்தும் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நீங்க தனிப்பட்ட முறையில் கொடுப்பதாக இருந்தாலும் ஜமாத்தை அணுகி கொடுத்துருங்க. அதே நேரத்தில் இந்த வசூல் சொல்றாங்களா இல்லையா, இப்போ வசூலும் பண்ணுவாங்க. அந்த வசூல் பள்ளிவாசலுக்கு உங்களால் ஏந்த நிதி உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் அதுக்கு நீங்க செய்யுங்க. சரியா? ஆமா, கொஞ்சம் பொறுங்க, வாளி அப்படியே வைங்க, நான் சொல்லும் போது கொடுங்க. சரியா? ஆமா, இப்பவுமே கொடுத்தாச்சுன்னா எல்லா நகையும் போட்டுருவாங்க. அப்ப வீட்டில் போய் அவங்க அடி வாங்க முடியாது. கொஞ்சம் பொறுங்க, அப்புறம் நம்ம சொல்லும் போது அவங்க எல்லாம் நம்ம நம்ம சகோதரிகள் தானே, இறைவனுக்கு அருளால் அவங்க தருவாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இலக்கை நோக்கி இளங்கிய வா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. நம்முடைய சமூகத்திலே இளைஞர்களும் இளைஞர்களும் சமீப காலமாக கடுமையான வழி தவறி செல்கின்ற போக்கை மேற்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நேரத்தில் சாராயம் குடிப்பது, தண்ணி அடிப்பது என்பது நம்முடைய சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவர் தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுவது. இன்னைக்கு அதனுடைய நிலைகள் எல்லாம் மாறி இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், சாராயம் குடிக்கிறது நோக்கி போகல, மது பாட்டில வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு போகல, அதையெல்லாம் தாண்டி சில போதை மருந்து இருக்கிறது. அது ஒரு சின்ன அளவுக்கு தான் இருக்கும். ஒரு 1 கிராம் நகை போடுறீங்களா இல்லையா, 2 கிராம் 3 கிராம் இதுதான் இருக்கும். இத மாதிரி போதை மருந்துகளை உட்கொண்டு நாள் கணக்கில் அபி போதையில இருக்கிறாங்க. நவீன போதை பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு, நம்ம சாராயம் தான் போதை நினைச்சோம், தண்ணி அடிக்கிறது தான் போதை நினைக்கிறோம். இப்ப அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன நகை அளவுக்கு, நகை அந்த கீரல் அளவுக்கு இப்படியே தாராங்க. அதை வாயில போட்டால் அல்லது அதை இன்ஜெக்ஷனா ஊசி மூலமாக உடம்புல செலுத்தினால் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே போதையில இருக்கிறான். இது என்ன நிலைக்கு கொண்டு போகிறது என்றால், இதை விற்பதற்கு என்று எல்லா பகுதிகளிலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இளைஞர்கள் அதை வாங்கி இதை பயன்படுத்துறாங்க. இது ஒரு நாளைக்கு கிடைக்கவில்லை என்ற முடியல. என்ன செய்யறான் தெரியுமா? வீட்டுக்கு வாரான், பெற்றோர்களிடத்துல அதுக்காண்டி காசு கேட்கிறான். அவங்க கஷ்டம் அல்லது காசு இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா முதல்ல எடுத்த எடுப்புல உம்மாவுக்கு 2 அடி. எப்படி நீ தர மாட்ட? நான் கதை சொல்லல, நடந்த நிகழ்வை சொல்லுகிறேன், ஊரை சொல்லல, பேரை சொன்ன அது அசிங்கம் என்பதனால அதையெல்லாம் விட்டுட்டு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். வருகிறான், உம்மாட்ட காசு கேட்கிறான், எனக்கு வேணும்னு கேட்கிறான். உம்மா இதுவரை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 200, 300, 500, சில நேரங்கள்ல 1000 இப்படி எல்லாம் போகுது. ஒரு ஏழை குடும்பத்தில் இப்படி ஒரு பையனுக்கு கொடுக்க முடியுமா? ஆனாலும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பாசம், பிள்ளை பாசம் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறாங்க. விளைவு ஒரு நேரத்தில் கேட்கிறேன் தரல அப்படின்னு அடி, உம்மாவுக்கு அடி.
ஏன்டா என்ன அடிக்கிற? உன்னையும் அடிப்பேன் உன் மாப்பிள்ளையும் அடிப்பேங்க. யார? தகப்பன. உன்னையும் அடிப்பேன் உன் மாப்பிள்ளையும் அடிப்பேன் அப்படிங்கிறான். பாப்பக்காரு வாராரு, தகப்பனார் வாராரு. ஏன்டா என் மனைவி அடிச்ச? உமா ஏன்டா அடிச்ச? அவரையும் போட்டு மிதிக்கிறான். கடைசி அவருக்கு தலையில என்ன காயம், ஆஸ்பத்திரியில் போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவிற்கு காயம். இப்படி வாப்பக்கு அடி, தகப்பனுக்கு அடி, தாய்க்கு அடி, திரும்ப கொஞ்ச நாள் இப்படியே போகுது. இதே மாதிரி காசு கேட்கிறான். காசு கேட்டு இல்லைன்னு வீட்டில் இருக்கக்கூடிய டிவி எல்லாம் உடையுது, செல்போன் அது பறக்குது, இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மாறி மாறி உடைச்சு தள்ளுறான். இதெல்லாம் நடக்கிறது. கடைசி விசாரிச்சு பார்த்தா ஏன் மிருகமா மாறினா? ஒழுங்கா தானே படிச்சான், ஒழுங்கா தானே காலேஜுக்கு போனான், ஸ்கூலுக்குனா ஒழுங்கா போனானே, பெற்றோர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் அன்பும் செய்வானே, அவன் மேல பாசம் வச்சதுனால அவன் கேட்ட காசு அனைத்தையும் நாம கொடுத்தோம். இன்னைக்கு மிருகமா மாறி இருக்கிறான, நம்ம கூட மதிக்க மாட்டான, நம்மளையும் அடிக்கிறான, என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் அந்த பெற்றோர்கள் ஆய்வு பண்ணும் போது அவன் பெத்தடின் அப்படிங்கக்கூடிய அந்த போதை மருந்தை பயன்படுத்துகிறான், அல்லது போதை ஊசியை அவன் பயன்படுத்துகிறான். இதனால அந்த போதை பொருளுக்கு காசு கொடுக்க முடியல அப்படின்னு அவன் பெற்றெடுத்த தாயும், அவனை பெற்றெடுத்த அந்த தாயும் அவனுக்கு விரோதியாக தெரிகிறாங்க, தகப்பனும் விரோதியாக தெரிகிறா. எங்க என்ன செய்யறா என்று அவனுக்கு தெரியல. இது எல்லாம் 1-2 குடும்பங்களில் நடந்த நிகழ்வை அப்படியே நான் சொல்றேன். இன்னும் சில இடங்கள்ல நம்முடைய இளைஞர்கள் வேற ஏதாவது ஒரு பாதையை நோக்கி, போதை அல்லாத வேறு சில பாதையை நோக்கி போறாங்க. ஒரு நேரத்தில் சினிமாவுக்கு போவாங்க. நம்முடைய இளைஞர்கள் சினிமாவுக்கு போவான், படத்தை பார்த்துட்டு வருவான், இவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பாவத்தையும் மிகப்பெரிய அநியாயத்தையும் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வசதியா இருந்தாச்சுன்னா பையன் கேட்பான், பைக் தாங்க அப்படின்ட்டு. நம்ம புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பைக்லாம் வாங்க மாட்டோம். வாங்கும் போது எவ்வளவு ரூபாய் பைக்கு? அது 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, அவங்க வசதிக்கு தக்கன இத மாதிரி பைக்களை வாங்கி கொடுக்குறோம். என்ன செய்யறான்? பைக்கை வாங்கி கலெக்டர் ஆஃபீஸுக்கு உத்தியோகத்துக்கா போறான். பைக் வாங்கி நம்ம கொடுக்கிறோமே, எங்க வேலைக்கா போறான்? வேற ஏதாவது கஷ்டப்படுறாங்க? அப்படி ஏதாவது இருந்தா கூட சரிங்களாம். ஆனா என்ன நிலை ஏற்படுகிறது? பைக் எடுக்கிறான், ரேஸ் அப்படிங்கிற பேர்ல நண்பர்களோடு சேர்ந்து போட்டி போடுறான், பின்னால உட்கார்ந்துக்கிட்டு மின்வீல அப்படியே தூக்கிட்டு சர்க்கஸ் காட்டுதான். நம்ம புள்ள வீட்டுல ஒரு கடையில போய் ஒரு தேங்காய் வாங்கினா வாங்க மாட்டான். ஆனா ரோட்ல நின்றுகிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோமாளித்தனத்தையும் செய்யறான். சரி, விளையாட்டுத்தனமா கோமாளித்தனமா செஞ்சுட்டு போனான்னு விட்டா அதற்கு பின்னால மின்னல் வேகத்துல போறான். மின்னல் வேகத்துல உயிரும் போகுது. எத்தனை இடத்துல ஆக்சிடென்ட். நம்முடைய இளைஞர்கள், நாம பெற்றெடுத்த அந்த உயிர்கள் எத்தனை இடத்தில் இத மாதிரி நாம வாங்கி கொடுத்த பைக்கினால நம்முடைய பிள்ளையை இழந்திருக்கிறோம். எங்க போது நீங்க பாருங்களேன். ஒரு அவசியத்திற்கு வாகனம் வாங்கி கொடுப்பது தப்பு இல்லை. ஆனால் அவசியமற்ற நிலையில் நாம வாங்கி கொடுக்கிறதுனால நம்முடைய பிள்ளையினுடைய உயிர் போகுது, நம்முடைய பிள்ளையினுடைய மானம் போகுது, நம்முடைய பிள்ளைகள் தருதலையாக வளர்றாங்களே. எல்லாம் பாசம் பாசம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்கிறதுனால, முறையாக மார்க்கம் சொன்னதின் அடிப்படையில் வளர்க்கப்படாத எவ்வளவு நிலை. சரி, இது ஆம்பளை பிள்ளை பொண்ணு பிள்ளை ரொம்ப யோக்கியமா இருக்கு நம்ம நினைச்சாலும் அதுதான் பெரிய தப்பு. இந்த பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போகாது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உங்க வீட்டுல உள்ள உங்க பிள்ளைகிட்ட மகள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா ஸ்கூலுக்கு போகும், வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தா கல்லூரிக்கு போகும், வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தால் சொந்த பந்தங்களை பார்க்கும் போது அதுக்காண்டி போயிட்டு வருவாங்க, மதரசா கூட போவாங்க, இவ்வளவுதானே. ஆனா உலகத்தில் உள்ள எல்லா செய்தியும் உங்களுக்கு தெரியாத பல்வேறு தகவல்களும் உங்க பிள்ளைக்கு தெரியும். அப்பவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி எனக்கு தெரியாத ஒரு தகவல், எனக்கு தெரியாத ஒரு செய்தி என் பிள்ளைக்கு எப்படி தெரியுது? அப்ப அவளுக்கு எங்க இருந்து தகவல் வருகிறது? ஒரு ஆம்பளை மாதிரி ஊர் உலகத்தை சுத்தல, வேற எங்கேயும் போகல, நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறான், நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறான், வெளியே போறதா இருந்தா நம்ம கூட தான் வர. ஆனாலும் அவளுக்கு அனைத்து தகவலும் தெரிகிறது. எந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம் நடக்குது எல்லாம் அவளுக்கு தெரியுது. எப்படி தெரியுது?
நாம கொடுத்த செல்போன். அதுதான் அழகா செல்போன் வாங்கி கொடுத்துறோமே, லேட்டஸ்ட் செல்போன் வாங்கி கொடுத்துறோமே. அவ பேசாம வீட்டினுடைய ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பா. நம்ம பிள்ளை தானே, என்னத்தை செஞ்சிட போறா? என் பிள்ளையுடைய குணம் எனக்கு தெரியும், என் பிள்ளை வழி தவற மாட்டா, என் பிள்ளை அப்படி. இன்னும் சொல்ல போனா அந்த பிள்ளை நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் தான் பெரும்பாலும் காரணமா இருப்பாங்க. ஒரு தவறு நடந்து விட்டது, இந்த பிள்ளை இப்படி ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னான்னு வைங்களேன், எவன் இதை சொல்லிட்டான அவன் செத்தான். அவனை கரிச்சு கொட்டி என் பிள்ளைய பத்தி இப்படி பேசுனியா, என் பிள்ளைய பத்தி அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய தகவல் எப்படி வந்துச்சு? இவ்வளவு பெரிய செய்திகள், நல்ல செய்தியை படிச்சா பிரச்சனை இல்லை. ஒரு ஆயத்தை, ஒரு ஹதீஸ, மார்க்க ரீதியான ஒரு செய்தியை படிச்சிருந்தால் அது தப்பு கிடையாது. அசிங்கமான, ஆபாசமான, படிதாண்டி ஓடுகின்ற பல்வேறு காட்சிகள், இது எல்லாம் நம்முடைய பிள்ளை வீட்டில் உட்கார்ந்து அதுவும் நம்மளுடைய செல்போன்ல படிக்குது அப்படின்னா இந்த பிள்ளை எப்படி வளரும்? நம்ம யோசிச்சோமா? எத்தனை பெண் பிள்ளைங்க பிற மத அவனோடு ஓடும். நடக்கலையா? இது என்ன கற்பனையை நான் சொல்றேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை, வெளி உலகமே தெரியாத ஒரு பிள்ளை இன்னொரு மதத்துக்காரனோடு ஓடுகிறது. பெற்றோர்கள் நின்று கெஞ்சுறாங்க, போயிடாதம்மா, நீ நரகத்துக்கு போயிருவ, எங்களுடைய பாசம் உனக்கு தெரியாதா, உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த புரியாதா அப்படின்னு சொல்லி தாயும் தகப்பனும் அழுகின்ற அந்த நேரத்தில் ஓடி அப்படின்ட்டு போறான். அம்மாவை பார்த்து உனக்கு நீ எனக்கு தேவையில்லை, இன்னும் வந்தான இவன் தான் எனக்கு தேவை. அவன் கருப்பா சிவப்பா, என்ன ஜாதி, எந்த மதம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் 20 வருஷம் உன்னை வளர்த்தனமா, 30 வருஷம் உன்னை வளர்த்தனமா, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தனமா, நகை போட்டனமா, ட்ரெஸ் வாங்கி தந்தனமா, நீ கேட்ட சுடிதார் வாங்கி தந்தனமா. நீங்க என்னத்தை சொன்னாலும் அவன் காதுல ஒரு வார்த்தை கூட கூடாது, அவன் மட்டும்தான் நிக்கிறான். நடந்துச்சா? சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தாய் போய் நிக்கிறாங்க, புள்ள அவனோடி வந்து நிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு, பஞ்சாயத்து நடக்கிறது. அப்ப போலீஸ்காரர் சொல்றாரு, நீங்க அந்த புள்ள 18 வயசு ஆயிடுச்சு, பெற்றோர்கள் நீங்க பேசி வேண்டுமானால் அந்த குழந்தையை நீங்க கூட்டு போங்க, உங்க கூட உங்களுடைய பெண் வந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த தாய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசுது. கடைசி வரைக்கும் மசிக்கலையே, அவங்க கூட போகுது, கோயில போய் தாலி கட்டுத, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம வீட்டில் இப்படி நடந்தால், எங்கேயோ நடக்குது நம்ம பேசுறோம், அடுத்த வீட்டில் நடக்குது நம்ம பேசுறோம், அடுத்த ஊரில் நடக்குது என்று பேசுறோம். நம்ம வீட்டில் இப்படி நடந்தால், அப்ப இந்த மாதிரி கலாச்சார சீர்கேடுகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நாம வாங்கி கொடுத்த அந்த செல்போன் காரணம் இல்லையா? நாம கொடுத்த அந்த செல்லம் காரணம் இல்லையா? முறையாக மார்க்கத்தை சொல்லி சொல்லி வளர்க்காமல் விட்டது உடைய விளைவுதான் இது அப்படிங்கிறது இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய அநியாயங்கள், எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நாம புரியணும், பெற்றோர்கள் புரியணும், பிள்ளைகள் அதை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்லணும். இப்படி சொன்னால்தான் அந்த பிள்ளைங்க ஒழுங்கா வளரும். அப்ப ஆம்பளை பிள்ளைங்களுடைய வழி அது தனியா தருதலையா போய்கொண்டே இருக்கிறது, பொம்பளை பிள்ளைங்க அவங்களுடைய வழியும் தருதலையா போய்கொண்டே இருக்கிறது. இப்ப நமக்கு இது மாதிரி ஒரு மார்க்க நெறியை போதிக்கக்கூடிய ஒரு சபை தான் நம்மளை திருத்து. நம்ம பிள்ளைங்க தவறு செய்வதில் இருந்து சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நபியுடைய காலகட்டத்தில் நபி தோழியர்கள் வாழ்ந்தாங்க. நபி தோழியர்கள் என்பது நம்மள மாதிரி கிடையாது. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் பட்ட அந்த பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அதனால வழி தவற மாட்டாங்க. கரெக்டான நெறிகள் அவங்க போனாங்க, சரியான பாதைகள் அவங்க போனாங்க. ஒவ்வொரு வரலாறா நீங்க எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் உம்மு சுலைம் என்கக்கூடிய ஒரு பெண், நம்ம பெண்ணையும் பாருங்க, நம்மளையும் பாருங்க, இந்த காலத்துடைய பெண்களையும் பாருங்க, உம்மு சுலைமையும் பாருங்க. இந்த உம்மு சுலைம் அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி அவர்களை பெண் கேட்கிறாங்க. அபூ தல்ஹா என்கக்கூடிய ஒரு நபித்தோழர், நான் உங்களை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறட்டா அப்படின்னு உம்மு சுலைம் இடத்துல போய் அபூ தல்ஹா கேட்கிறாங்க.
அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்மு சுலைமே நெத்தில அடிச்ச மாதிரி சொல்றாங்க, அபூ தல்ஹாவே உங்களை நான் திருமணம் பண்ணிக்கலாம், ஆனாலும் உங்களை திருமணம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை தெரியுமா? நீங்க இந்த இஸ்லாத்துக்கு வரல, கொள்கைக்கு வரல, தௌஹீதுக்கு வரல. நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நான் கொள்கைக்கு வந்து விட்டேன். கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? உங்களை நான் திருமணம் பண்ண முடியாத, நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியில இருக்கிறீங்க, அதனால உங்களை நான் திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. அதற்கு பின்னால கொஞ்ச நாளும் போகிறது, அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வராரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால மீண்டும் உம்மு சுலைமை பெண்ணை கேட்கிறாரு. அதற்கு பின்னால் தான் உம்மு சுலைம் வந்து அவங்களை திருமணம் பண்ணுவேன் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்கள் அல்ல நம்ம சமூகத்தினுடைய பெண்கள் இதையும் பாருங்க, உம்மு சுலைமுடைய வரலாறு நீங்க பாருங்க. இவங்க அடிப்படையிலேயே இந்த தௌஹீதிலே இந்த இஸ்லாத்துல வாழ்ந்ததுனால எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்ப பெண்மணியாக உம்மு சுலைம் திகழ்ந்தா தெரியுமா? உம்மு சுலைம் அவர்கள் சம்பந்தமாக நடந்த ஒரு நிகழ்வை புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். எப்படி வருகிறது? அவருடைய கணவர் அபூ தல்ஹா, அபூ தல்ஹாவுடைய மனைவிதான் உம்மு சுலைம். ரெண்டு பேரும் கணவர் மனைவியாக வாழ்றாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அதை வளர்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு மகன் ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கடுமையாக நோய் ஏற்படுகிறது. நோய் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் குழந்தைக்கு மருத்துவம் எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனாலும் இறந்து போயிடுது. இறந்து போனாச்சுன்னா இது வந்து அபூ தல்ஹா கணவனுக்கு தெரியல, அவர் வெளியில போயிருக்கிறார். மனைவி வீட்டில் பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாங்க, உம்மு சுலைம் பிள்ளைய பார்த்துட்டே இருக்கிறாங்க. குழந்தை இறந்து போயிடுச்சு. அபூ தல்ஹா இரவு நேரத்தில் வருகிறார். வந்து கேட்கிறாரு, ஏமா பிள்ளை என்னாச்சு? உடம்பு சரியில்லாம இருந்தானே, நல்லா இருக்கிறானா, என்ன பிரச்சனை? அப்பதான் உம்மு சுலைம் அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்றாங்க. குழந்தை இறந்து போயிடுச்சு, ஆனாலும் அழகான ஒரு வார்த்தை, பொய்யும் இல்லை. அதே நேரத்தில் அவங்க எப்படி கணவனை சமாளிக்க முடியுமோ அப்படி சமாளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இஸ்தராக, நம்முடைய பிள்ளை தானே, ராகத்தா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இறந்து போன அந்த செய்தியை இறந்து விட்டாங்க என்று கணவன் சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா ராகத்தா போயிடுச்சு. அப்ப ராகத்தா போயிடுச்சுன்னா என்ன, நம்ம என்ன வழங்குவோம்? நடைமுறையில சொல்லுவோமா, சொல்லுவோமா இல்லையா? நல்லா இருக்கியமா, ராகத்தா இருக்கிறேன். அப்படியே என்ன அர்த்தம்? ராகத்துனா நிம்மதியா இருக்கிறேன், நல்ல அழகா இருக்கிறேன். இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தி கணவனை சமாதானப்படுத்திட்டு இரவுல அவங்க இல்லறத்திலையும் ஈடுபடுறார்கள். அதற்கு பின்னால காலையில உம்மு சுலைம் கணவன்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளை மகன் இறந்தே போயிட்டாங்க. அபூ தல்ஹாவுக்கு கடுமையான கோபம். நைட்டு நான் வந்து கேட்டேன், நீ அந்த வார்த்தையை சொன்னியா? என் பிள்ளை இறந்துட்டாங்கிற வார்த்தையை நீ சொன்னியா? என்னோட நீ இருந்திய, ஆனால் என் பிள்ளை வந்து நல்லா இருக்கிறான், ராகத்தா இருக்கிறான், அப்படிதான் நீ சொன்ன. உம்மு சுலைம் சொல்றாங்க, ஆமா ராகத்தா போயிட்டாங்களே, இந்த உலகத்தில் அவன் கஷ்டப்படலையே, நோயினால் அவன் துன்பப்படலையே, அதுதான் நான் சொன்னேன். இல்ல, நீ சொன்னது தப்புதான், மௌத்தாயிட்டான் என்று சொல்ல வேண்டிய இடத்துல இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது தப்புதான். உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில பிள்ளை இறந்துட்டா சும்மா இருப்பாரு மாப்பிள்ள, கடுமையான கோவம் வரத்தானே செய்யும். தகப்பனுக்கு அவ்வளவு கோபம் வர்றது சரிதானே? ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த கோப தாபங்கள் வருகிறது. இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் நாடுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த பிரச்சனையை சொல்றாங்க, என் மனைவி இப்படி எல்லாம் நடந்துட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் வந்து அது பிறகு கேட்டாங்க, என்ன? இல்ல, இரவு நேரத்தில் நாங்க இல்லறத்தில் ஈடுபட்டோம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் இதை விட ஒரு சிறந்த குழந்தையை தருவான், அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகார்ல வருது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு அதற்கு பின்னால் ஒரு குழந்தை இறந்துருச்சுல, அதற்கு பின்னால ஏறத்தாழ 9 குழந்தைகள் பிறந்து இருக்கிறது. அந்த 9 குழந்தைகளும் அற்புதமாக திருக்குர்ஆன் ஓதுவாங்க. இன்னைக்கு புகார்ல அந்த செய்தியை பார்க்கலாம். ஒரு குழந்தை அல்லாஹ் எடுத்துட்டான், அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது அந்த குழந்தை இறந்து போய் விட்டது. ஆனால் இறைவன் 9 குழந்தையை கொடுக்கிறான். அதுல என்ன மேட்ரு அப்படின்னா, குழந்தைகள் எல்லாரும் பெற்றெடுக்கலாம் இறைவன் நாடினால்.
ஆனாலும் அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் நல்லொழுக்க பிள்ளை உள்ள பிள்ளையா வரணுமா இல்லையா? திருமறை குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய, மார்க்க வழியில் நடக்கக்கூடிய அந்த சாலிகான பிள்ளையா வரணுமா இல்லையா? வருது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதனுடைய பயனாக இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை நீங்க பாருங்களேன். அதாவது உம்மு ரபி எங்கக்கூடிய ஒரு பெண், ஒரு தாய், உம்மு ரபி எங்கக்கூடிய ஒரு தாய், இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பையன் இருந்தான், உங்களுக்கு தெரியும். அவர் போர்க்களத்தில் இறந்து போயிட்டாங்க. எப்போ? பத்ர் யுத்தத்தில் என்னுடைய மகன் கொலை செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க. இப்ப என்ன மேற்று தெரியுமா? என்னுடைய பிள்ளை ஷஹீதாக ஆக்கப்பட்டு இறந்ததுனால எனக்கு ரொம்ப மனம் அழுத்தமாக இருக்கிறது, கவலையா இருக்குது. ரசூலுல்லாஹ் எதுக்குமா கவலைப்படுறீங்க? அப்ப உம்மு ரபி சொல்றாங்க, என்னுடைய கவலைனா என்ன தெரியுமா? என் பிள்ளை இறந்துட்டான் அப்படிங்கிறது இல்லை, என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டான் அப்படிங்கிற கவலை இல்லை. எனக்கு உள்ள கவலை என்னன்னு கேட்டா, இறந்த என் பிள்ளை சொர்க்கத்துல இருக்கிறானா அல்லது நரகத்துல இருக்கிறானா? நம்மளும் பிள்ளை பெற்றிருப்போமே, நமக்கும் பெற்றோர்கள் இருப்பாங்களே, நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகள் எத்தனை பேரை இறந்து இருப்பாங்களே, அவர்களை பற்றி உள்ள சிந்தனை இப்படிலாம் இருக்காது. நம்ம அம்மா இறந்துட்டாங்க, சொர்க்கம் போயிருப்பாங்களா நரகம் போயிருப்பாங்களா? நம்முடைய அண்ணன் தம்பி இறந்திருப்பாங்க, அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்களா நரகத்தில் இருப்பாங்களா? ஏன் நம்ம குழந்தையே இறந்திருக்கும், அது சொர்க்கமா நரகமா? இந்த கவலைப்பட்டு என்னைக்காவது நம்ம அழுதுட்டு இருப்போமா? எவ்வளவு சொர்க்கம் போகணும் கேட்போம், வாயால கேட்போம். ஆனால் அதுவே ஒரு கவலையாக, அதுவே அழக்கூடிய ஒரு காரணமாக அமையுமா? உம்மு ரபி அதுக்காக அழுதுட்டே இருக்கிறார். என் பிள்ளை எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல, அவன் நரகத்துக்கு போயிட்டானா சொர்க்கத்துக்கு போயிட்டானா? அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அப்படியே பேசிட்டு இருக்கும் போது உம்மு ரபி அவங்க சொல்றாங்க, என் புள்ள சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் புள்ள நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் கொஞ்சம் அழுவேன். நரகத்துக்கு போயிட்டாங்க, என்ன செய்யறது? என்னுடைய ஆற்றாமையை அழுது அழுது நான் போக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க, உம்மு ரபி அவர்களே, சொர்க்கத்துல பல சொர்க்கங்கள் இருக்கிறது, ஒரு சொர்க்கம் இல்ல, பலவிதமான சொர்க்கங்கள் இருக்கிறது. உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளை கொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளை சொர்க்கங்களில் உயர்வான ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் நீங்க அழணும்? நீங்க உலகத்துல வாழ்றீங்க, உங்க பிள்ளை இப்பவே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு கவலை, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை! மறுமையை பற்றி உள்ள அந்த சிந்தனை, அந்த மார்க்க பற்றோடு வாழ்ந்தா தானே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வர முடியும். இல்லைன்னா வேற இந்த மாதிரி இல்லை என்றால் சிந்தனை வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போன்று இன்னொரு செய்தி, ஒரு பெண்மணி இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த பொம்பளை சொர்க்கவாதி அப்படிங்கிறாங்க. நம்மளை யாரும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு அந்த அதிகாரமும் இல்லை. ஒரு ஆணை பார்த்தோ ஒரு பெண்ணை பார்த்தோ இவங்க சொர்க்கவாதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செய்தியை அல்லாஹோ ரசூலோ நமக்கு வழியாக சொல்லி தரல, அல்லாஹ் வழி தரல, தெரியாது, சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஆனா இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி இந்த பொம்பளை சொர்க்கவாதி அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த பொம்பளை ரொம்ப கருப்பா இருப்பாங்க. கருப்பா இருக்கிறதுக்காண்டி சொர்க்கம் அப்படிங்கிறது இல்லை, தப்பா வழங்கிடக்கூடாது. ஆனா அந்த பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்லும் போது அவங்க கருப்பு நிறத்தை கொண்ட ஒரு பெண்மணி. அவங்க நபியிடத்துல வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, கடுமையான வியாதி, அதற்காக நீங்க இறைவனிடத்துல துஆ செய்யுங்க, என்னுடைய வியாதி குணமாகணும். என்ன வியாதி? அப்ப அந்த பொம்பளை சொல்றாங்க, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, திடீர்னு எனக்கு வலிப்பு நோய் வந்துருது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரிதான், நீ இந்த நோய் உனக்கு பெரிய சங்கடத்தை தரும், மாற்றுக்கிறது இல்லை, நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம், இல்லை என்றால் நான் துஆ செய்யணும், நீ விரும்பினால் நான் துஆ செய்யறேன், என்ன செய்யணும்? உடனே அந்த பொம்பளை சொல்றாங்க, நான் பொறுத்து கொள்றேன், எனக்கு சொர்க்கத்தான் பேசு,
இந்த வலிப்பு நோயை விட எனக்கு மிக உயர்வான ஒன்று அந்த சொர்க்கம் தான், எனக்கு அது கிடைச்சா போகும். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் வருகின்ற அந்த நேரத்தில் என்னுடைய ஆடையெல்லாம் விலகுத, 4 பேர் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுமே, அது மாதிரி நிலை வரக்கூடாது என்பதற்காக இறைவிடத்தில் எனக்கு துஆ செய்யுங்க. வலிப்பு நோய் எனக்கு பெருசு இல்லை, அது எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை, அதை நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி என்றால் அதற்காக நான் துஆ செய்றேன், நீ சொர்க்கவாதி தான் என்று நபி அவர்கள் சொன்னாங்களே. இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் இறந்து பல வருடங்களுக்கு பின்பு அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு, இந்த பொம்பளை ரசூலுல்லாஹ் யாரை சொர்க்கவாதி சொன்னாங்களோ அந்த பெண்ணை தான், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வியாதியை தாங்கி கொண்டாங்களே, இறைவன் தான் அந்த வியாதியை கொடுக்கிறான், அதை அவங்க சகித்து கொண்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு தேவை என்னன்னா, மார்க்க பற்றும் மார்க்க அறிவும் தெளிவான சிந்தனையும் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளை இப்படி வளரும், நம்ம அப்படி வளருவோம், நம்முடைய சிந்தனைகளும் இப்படி இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தா வழி தவறுமா? இப்படி எல்லாம் நல்ல பாதையில் அவங்க போனாச்சுன்னா கெட்ட பாதையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்களா? உம்மு சுலைம் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? இந்த பெண்கள் எல்லாம் இப்படி சஹாபி பெண்கள் இப்படி நடப்பதற்கு என்ன காரணம்? எல்லாம் அந்த மார்க்க அறிவு, ஈமானிய சிந்தனை, ஒவ்வொரு இடத்திலையும் அவங்க படித்துக் கொண்ட அந்த செய்திகள், இதனால தானே இவ்வளவு சிறப்பாக அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு செய்தியை படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? எந்த பெண்கள் எல்லாம் ஒட்டிமுடி வைக்கிறார்களோ, அழகுக்காக வேண்டி தங்களுடைய பற்களை தீட்டிக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை இப்னு மஸ்ஊத் அவங்க படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாலே இப்னு மஸ்ஊத் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹதீஸை திரும்ப 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 மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், அழகுக்காக வேண்டி பற்களை தீட்டிக் கொள்ளக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், இப்படியே இப்னு அப்பாஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பொம்பளை கோபம் வந்துருச்சு, வரும்ல, ஒரே பொம்பளையே திட்டிக்கிட்டே இருந்தா, நாசமா போட்டோம் நாசமா போட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க பேரு உம்மு யாக்கூப். அந்த உம்மு யாக்கூப் நேரா இப்னு மஸ்ஊத் வராங்க. இப்னு மஸ்ஊத், எதுக்கு எடுத்தாலும் எங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறீர்களே, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், சவரி முடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமாகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன? அப்ப அவங்க சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத், குர்ஆன்ல உள்ளதான் நான் சொன்னேன், ஹதீஸ்ல உள்ளதான் நான் சொன்னேன், வஹீ செய்தியைத்தான் நான் சொன்னேன். உடனே உம்மு யாக்கூப் சொல்றாங்க, இல்ல, நான் குர்ஆனை அட்ட டு அட்ட படிச்சிட்டேன், குர்ஆனை முழுவதுமாக நான் படித்து விட்டேன், முழுவதுமாக நான் படிச்சிருக்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி எங்கேயுமே இல்லை, ஆதாரத்தை காட்டுங்க. எப்படி கேட்கிறான்னு பாருங்களேன். மார்க்கத்தை எவ்வளவு அழகாக எவ்வளவு முழுமையாக படித்திருந்தால் ஒரு ஆண் சஹாபி இடத்துல, அதுவும் இப்னு மஸ்ஊத் போன்ற ஒரு சிறந்த நபித்தோழர் இடத்தில் இப்படி கேட்க முடியும், கிராஸ் பண்ண முடியல. அப்ப எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சதின் காரணத்தினாலதான் நீங்க அதை ஆதாரத்தை காட்டுங்க. உடனே இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, நீ குர்ஆனை பார்க்கலையா? இப்படி ஒரு வசனம் இருக்கா? ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டு உங்களை தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இந்த ஆயத்து இருக்கா? ஆமா, ஆயத்து இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் நான் சொன்னேன். நபி அவர்கள் வந்து எதை தடுத்தார்களோ அது அல்லாஹ் தடுத்த மாதிரி தானே. அப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே அது. அந்த அடிப்படையில் தான் இதை செய்யக்கூடாது என்று நான் தடுத்தேன். உடனே அந்த பொம்பளை என்ன செய்யுதுன்னா, நம்ம கேள்வி கேட்டுட்டோம், வசமா பதில் வேற சொல்லிட்டாரு, அப்ப என்ன செய்யறது? அடுத்த கேள்வி. உம்மு யாக்கூப் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் அவர்கள் எல்லாம் சரிதான், ஆனா நீங்க ஊருக்கு தான் உபதேசம் பண்றீங்க, உங்க மனைவி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்க மனைவி ஒட்டுமுடி வச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அது எங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒட்டு மறுக்களை அழகுக்காண்டி தீட்டக்கூடாது, எல்லாம் எங்களுக்கு தான். ஆனா உங்க வீட்டுல உங்க மனைவி இப்படி ஒட்டுமுடி வச்சிட்டு இருக்கிறாங்களே. உடனே இப்னு மஸ்ஊத் அவர் என்ன செஞ்சா தெரியுமா? அப்படியாமா, வீட்டுக்குள்ள போ, என் மனைவி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, என் மனைவியுடைய முடியை பாரு,
ஒட்டு முடியா அல்லது டோப்பா முடியா, போய் பார்த்துட்டு வா. போறாங்க உம்மு யாக்கூபு. போய் இப்னு மசூதுடைய மனைவியுடைய முடியெல்லாம் பிடிச்சு அவங்க பாக்குறாங்க. பார்த்தாச்சுன்னா கரெக்ட், ஒரிஜினல் முடிதான், டோப்பா முடியல, ஒட்டு முடியல. அதற்கு பின்னாடி இப்னு மசூத் அந்த உம்மு யாக்கூப் சொல்றாங்க, உங்க மனைவியை செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. அதற்கு இப்னு மசூத் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதான் கவனிக்க வேண்டிய ஒரு பதில். மிக கடுமையா சொல்றாங்க, நபி அவர்கள் தடுத்த ஒரு செயலை என்னுடைய மனைவி அதை செய்திருப்பாள் என்றால் என் மனைவியோடு நான் குடும்பம் நடத்திருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை எனக்கு தேவையில்லை. அல்லாஹும் ரசூலும் தடுத்த ஒரு செயலை என் மனைவி செய்வாளா? என் குடும்ப பெண்ணு செய்வாளா? செய்தால் அந்த பெண்ணை எனக்கு எதுக்கு மனைவியா இருக்கணும்? அந்த மனைவியை மனைவியாக நான் அங்கீகரிக்க மாட்டேன். சொன்னது யாரு? இப்னு மசூத். எப்படிப்பட்ட குடும்பம் நீங்க பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு குடும்பம். அந்த சஹாபியும் சரி, அவங்களுடைய மனைவியும் சரி, எவ்வளவு மார்க்க நெறியோடு அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய செய்திகள், ஒன்னு ரெண்டு செய்தி இல்லை, ஹதீஸ்கள்ல நிறைய இத மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கதீஜா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபி அவர்களுடைய முதல் மனைவி. ரசூலாவுக்கு சின்ன வயசு, கதீஜாவுக்கு பெரிய வயசு. ஆனாலும் கூட அவர்களுடைய குடும்ப நடைமுறை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், புகார்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் வஹி செய்தி வருகிறது. அந்த வஹி செய்தியை நேர ரசூலாட்ட வந்து பயந்தடிச்சு கொண்டு வந்து சொல்றாங்க. அப்பதான் கதீஜா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் கதீஜாட்ட இருந்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா, என்ன போர்த்துங்க, என்ன போர்த்துங்க, எனக்கு கடுமையாக ஒரு பதட்டமா இருக்குது, பயமா இருக்குது, எனக்கு ஏதோ நடந்துருமோ. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல பார்த்துட்டு ரசூலா பயந்துறாங்க. அந்த நேரத்தில் கதீஜா அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நீங்க யோசிச்சு பாருங்க. அழகான ஒரு வார்த்தை. ரசூலுல்லாவுக்கு முதல்ல மனதை தேர்த்து விட்டார்கள். அவங்க அவ்வளவு கஷ்டப்படுகின்ற நேரத்தில், அவ்வளவு கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில், இவங்க தனக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு வரும் என்று எண்ணுகின்ற அந்த நேரத்தில் கதீஜா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. கணவரே, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒரு காலத்திலையும் இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஏன் நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க பயப்படணும்? அதுக்கு அடுத்து ரசூலாவை பற்றி கதீஜா அவங்க அடிக்கி அப்படியே சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் தெரியுமா? சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க, கஷ்டப்பட்டவர்கள் யார் என்று தேடி தேடி போய் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளை நீங்க செய்றீங்க. இப்படி இருக்கும்போது இறைவனுக்காக நீங்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யும் போது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவானா? உங்களுக்கு கஷ்டத்தை இறைவன் தருவானா? எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை நீங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனால் அப்ப இஸ்லாமே வரல. கதீஜா அவர்கள் இவ்வளவு வார்த்தையை சொல்லும் போது நபி அவர்கள் நான் நபி என்றுதான் அதுவரை டிக்ளேர் பண்ணல. அதற்கு பின்னால் தான் நபிங்கிறாங்க, அதற்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த செய்தி எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே கதீஜா அவர்களுடைய குணங்கள் இப்படி இருந்தது. அதற்கு பின்னால் கதீஜா அவர்களுடைய மார்க்கம் தெரிஞ்சதற்கு பின்னால் எப்படி எல்லாம் மாறி இருப்பாங்க. நபி அவர்கள் மேராஜுக்கு போனாங்க. மேராஜ் போயிட்டு வந்ததற்கு பின்னாடி அந்த மேராஜ் போன சம்பவம் உண்மைதான் என்று மக்காவில் சில பேர் தான் நம்பினாங்க. அதுல ஒரு ஆளு கதீஜா, இன்னொரு ஆளு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒன்னு ரெண்டு பேர் தான். பாக்கி எல்லாருமே ரசூலுல்லாஹ் விண்வெளிக்கு போயிட்டாங்களாமே, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களாமே அப்படின்னு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. எல்லாருமே சிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னால் உண்மைதான், அவர்கள் மேராஜ் போனது உண்மைதான், பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தது உண்மைதான் என்ற அந்த அழுத்தமான ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில பதிவு செய்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் ஒரு ஆள். எவ்வளவு ஈமானிய வலு இருக்கும். கணவன் மேல பாசம், கணவனுக்கு ஆறுதலாக இருந்தது, அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி அவங்களை வந்து கஷ்டத்திலிருந்து மீட்டது, எல்லா விதத்திலையும் துணையாக இருந்தது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்க ரீதியாக அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு எவ்வளவு கரெக்டா இருந்திருப்பாங்க. அதனாலதான் ரசூல்லா கதீஜா நாயகி இறந்ததற்கு பின்னாலையும் ரசூல்லா வந்து கதீஜாவை மறக்கவே இல்லை. ரசூல்லாவுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க, எல்லாம் வரலாற்றை இங்க படிச்சிருப்பீங்க. ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அந்த வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க.
ஆனா ஆயிஷா விட ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நேசத்துக்குரிய மனைவினா கதீஜா தான். ஆயிஷா நாயிய பொறாமப்படுவாங்க, வரலாறுல நீங்க படிக்கலாம். ஆயிஷா நாய்க்கு கடுமையான பொறாமை. எதுக்கு? எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் கதீஜா கதீஜாமா. கதீஜா இறந்து பல வருடம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? எந்த பேச்சு வந்தால் கதீஜா மாதிரி உண்டா, அவங்கள மாதிரி ஒரு பெண்ணு உண்டா, அவங்கள மாதிரி இப்படி உண்டா. அதனாலதான் ஆயிஷாவுக்கு கோபம் வருது. அவங்க இறந்து விட்டாங்க, என்ன இப்பவுமே பேசிட்டே இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேசுவேன், கதீஜா பத்தி நான் பேசுவேன். அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த பெண்ணு யாரும் பார்க்க முடியாது. ஆயிஷா மேல ரசூலுல்லாஹ்வுக்கு அளவு கடந்த அன்பு இருந்தாலும் கூட அதை விட அன்பு உள்ள ஒரு பெண்ணு வந்து கதீஜா. ஏன்? ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய தியாகத்திற்கும் உறுதுணையாக இருந்தவங்க இந்த கதீஜா இல்லையா? மார்க்கத்தை கற்று தேர்ந்தவர்கள் இல்லையா? எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையா இருந்தது இல்லையா? நம்ம இதுதானே இஸ்லாமிய குடும்பம், இதுதானே ஒரு ஏகத்துவ குடும்பம். இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பெண் பிள்ளைகள் இப்படி நம்ம வளர்க்கிறோமா? நம்முடைய ஆண் பிள்ளைகளை இப்படி வளர்க்கிறோமா? எவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவ்வளவு அநியாயங்களும் நம்ம வீட தேடி வருது. ஒரு நேரத்தில் அநியாயத்தை தேடி நம்ம பிள்ளைகளும் போச்சு. இப்ப எல்லா அநியாயமும் நீங்க வேண்டாம் என்று சொன்னாலும் கதவை தட்டிக்கிட்டே இருக்குது. நான் வரட்டா, நான் வரட்டா, நான் வரட்டா. சில நேரங்களில் ஜன்னல் வழியாவே உள்ள வந்துருது, கண்ணுக்கு தெரியாமலே உள்ள வருது. எல்லாம் வகி மாதிரி. வகினா அந்த வகையை சொல்லல, இந்த இப்பதான் நெட்டு, வாட்ஸ்அப், இன்டர்நெட் வருதா இல்லையா, அந்த மாதிரி செய்திகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே எல்லாமே வருது. அப்ப எவ்வளவு கரெக்டா இருக்கும். இந்த உம்மு சுலைம் மாதிரி, அபூ தல்ஹா மாதிரி, கதீஜா மாதிரி, ஆயிஷா மாதிரி, இத மாதிரி நம்ம குடும்பங்கள் இருந்தால், சஹாபிய பெண்கள் அல்லது சஹாபிய ஆண்கள் அவர்கள் எப்படி அந்த இஸ்லாமிய குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அத மாதிரி இருந்தா தான் நம்ம பிழைச்சோம், நம்ம குடும்பம் உருப்படியா இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். எங்க அங்க ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது என்று நம்ம பேசுறோமா இல்லையா? அது நம்ம வீட்டிலேயே நடக்கும். நம்ம அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்றோம். நம்மளுக்கு வரக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலை வரக்கூடாது. இதற்காக வேண்டித்தான் இவ்வளவும் சொல்றோம். ஈமானிய உறுதிக்கு அல்லாஹ்வே முன் உதாரணமாக ஒரு பெண்ணை சொல்றான். ஞாபகம் இருக்கா? அடிக்கடி பயன்ல கேள்விப்பட்ட ஒரு செய்தி தானே. லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்களுக்கு, ஒட்டுமொத்த மூமின்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் ஒரு பெண்ணை உதாரணமாக காட்டுகிறான். யாரு? இம்ராஅத் ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய கொடூரமானவன், எவ்வளவு பெரிய இஸ்லாமிய எதிரியாக இருந்தவன், மூசா நபியை அழிப்பதற்காக வேண்டி இருந்தவன், அவ்வளவு பெரிய கொடூர மனம் படைத்த அவன், பெரிய ஆட்சியும் செய்த அவன், அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி இஸ்லாத்தின்பால் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதனாலதானே அல்லாஹ் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு முன் உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவிய ஆசியா அவர்களை சொல்றான். அவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அவ்வளவு பெரிய தியாகம் பண்றோமா இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்முடைய குடும்பத்தை சரியான பாதையில் நடப்பதற்கு நாம தியாகம் பண்ணணுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கும் நேரான பாதையில போவதற்கும் நாம அதற்கு ஏதாவது தியாகம் பண்ணணுமா இல்லையா? பழைய மாதிரி நம்ம இருந்துட முடியாது. ஒரு காலத்துல அது பேசாம வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா? அப்படி இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் அப்படி பிள்ளைகள் இருந்தாங்க, நல்ல வழியை அவங்களா தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. உலகமே சீர்கட்டு இருக்கும் போது, உலகமே நாசமான வழியை தேடி தேடி அது தந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை அதுல இருந்து நம்ம வார்த்தெடுக்கணுமா இல்லையா? அதற்கு தான் தயவு செய்து பிள்ளைகளை கவனிங்க. பொம்பளை பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளை செல்லம் கொடுப்பது தப்பு இல்லை, பாசத்தோடு வளர்ப்பது தப்பு இல்லை. அதே நேரத்தில் தவறான ஒரு வழிக்கு அவன் போகிறான் என்றால் கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கண்டிக்கக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணிரும், நம்ம பிள்ளை அப்படி கிடையாது. இதை முதல்ல விடுங்க. நம்ம பிள்ளையா இருந்தாலும் தவறு செய்கிறது என்றால் முதல்ல தப்பு செய்யாத அப்படின்னு கண்டிங்க. எதுக்கெல்லாமோ கண்டிக்கத்தானே செய்யறோம், எதுக்கெல்லாமோ கடுமையாக பேசத்தானே செய்யறோம். அப்ப மார்க்க நெறிக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அப்பவும் கண்டிக்கணும்ல. குர்ஆன் எடுத்து ஓது, ஹதீஸ் எடுத்து படி, மற்ற புத்தகங்களை எல்லாம் நீ படிக்கிறது நல்ல புத்தகமா இருந்தா படி, இல்லை என்றால் அதை விட்டு இதை எடுத்து படி. டெய்லி ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை படி.
டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஹதீஸை எடுத்து படி, இப்படி வளர்க்கலாமே. தொழவில்லை என்றால் ஏன் தொழல அப்படின்னு கேட்கலாமே. பொய் பேசுகிறது என்றால் ஏன் பொய் பேசுன அப்படின்னு அதை கண்டிக்கலாமே. நம்ம என்ன செய்வோம், குர்ஆன் ஓதல அப்படின்னா சரி நாளைக்கு ஓதும், அதுக்கு அடுத்த நாள் ஓதலன்னா அடுத்த நாள் ஓதும், ஒரு மாசமா ஓதலன்னா அடுத்த மாசம் ஓதும். இதுதான் நாம கொடுக்கக்கூடிய செல்லும். கடைசி எங்க போவோம், கடைசி வரை குர்ஆன் ஓத. அப்ப இத மாதிரி ஒரு பழக்கம், இத மாதிரி நெளிவு சுழிவாக போகின்ற பழக்கம் நம்மகிட்ட வரக்கூடாது. ஓது, நீங்க 10 நிமிஷம் ஓதுனா தான் நான் விடுவேன், இல்லட்டா விட மாட்டேன். ஒரு 5 நிமிஷமா உட்கார்ந்து ஓது, அல்லது ஒரு 10 நிமிஷம் இந்த புத்தகத்தை எடுத்து படி, தர்ஜுமா எடுத்து படி. பிள்ளைகளுக்கு அது கசப்பா தான் இருக்கும். அம்மா அந்த பாடுபடுத்துறாள, நம்மளுக்கு ரெஸ்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாள, கொஞ்சம் டிவி பார்க்க விடுதாளா, ஒரே குர்ஆன் ஓது, இப்படிலாம் பேசுங்க, பேசிட்டு போட்டோம், ஆனாலும் விடக்கூடாது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்திக் கொள்வது, சரியான வழியில நடத்தி கொள்வது நம்ம மீது கடமை. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அவங்களுடைய இலக்கு மறந்து, அதை மறந்துடக்கூடாது. அதை சொல்லி சொல்லி வளர்க்கணும். நீ இறந்துருவாமா, நானும் போயிருவேன், நீனும் கபருக்கு போனா யார் பதில் சொல்லுவா? நீ இறந்துட்டா கபூர்ல வந்து முன்கணக்கு கேள்வி வைப்பாரா இல்லையா? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? சொல்லு. நீ ஒழுங்கா முஸ்லிமா இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். தருதலையாக மாறிவிட்டால் ஓ ரப்பு யாரு என்று முன்கணக்கு கேள்வி வைப்பாரு, என்ன பதில் சொல்லுவேன்? ஹதீஸ்ல வருதா இல்லையா? மூமினாக இருந்தால் அல்லாஹ் என்று சொல்லிடுவான், மூமின் இல்லாம இருந்தால் ஹா ஹா, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரிதான் அப்படியே அலறுவான். அல்லாஹ்னா யாருப்பா? தெரியாது தெரியாது ஒண்ணும் தெரியாது. இப்படி நம்ம புள்ள நரகத்துக்கு போகணுமா? நாம பெற்றெடுத்த அந்த புள்ள கபருடைய வேதனைக்கு போகணுமா? மறுமையில இறைவன் விசாரணை செய்கின்ற பொழுது நம்ம மூமினா இருந்தால் இறைவனுடைய நாட்டத்திற்குள்ள சொர்க்கத்துக்கு போயிருவோம். நம்ம புள்ள தருதலையா வளர்ந்தால் இறைவன் வானவர்களை வைத்து நரகத்தில் அடிச்சு இழுத்து போவன. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு புள்ள தருதலையான புள்ள மார்க்க நெறியில வளரல, நாளை மறுமையில அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இறைவன் நாடினால் நரகத்தானே போவோம். நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடிட்டு சொர்க்கத்துக்கு போறோம், நம்ம புள்ள தருதல அதனால நரகத்துக்கு போறான்னு நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது நாம பெற்றெடுத்த அந்த பிள்ளைய வானவர்கள் தர என்று நரகத்துக்கு எடுத்துட்டு போன அதை யோசிச்சு பார்த்தோமா? இந்த நரகத்திற்கு யாரும் போயிடக்கூடாது, யாரும் போயிடக்கூடாது. அதுக்குத்தான் இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். சொர்க்கம் போகணும், அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்போம். இதுதான் இன்னைக்கும் மறுமைக்கும் மகத்தான ஒரு வெற்றியை தரும் என்று கூறிக்கொண்டு வல்லல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.